அது தோன்றும், நீங்கள் அதை அறியீர்களா? நான் வனாந்திரத்திலே வழியையும் அகாந்திர வெளியிலே ஆறுகளையும் உண்டாக்குவேன். ஜெபிப்போம். அன்பின் பரலோக பிதாவே, துதிக்கிறேன் ஐயா. இந்த நாளிலும் உமது பிள்ளைகள் உமது வார்த்தையை கேட்க வாஞ்சையோடும் தாகத்தோடும் வந்திருக்கிறார்கள். நாங்கள் எல்லாரும் உமக்கு காத்திருக்கிறோம். ஆண்டவரே, நீர் உமது மன்னாவை எங்களுக்கு தாரும். நீர் எங்களோடு கூட பேசும். உமது வார்த்தை தாமே எங்கள் ஒவ்வொருவரையும் பலப்படுத்தட்டும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமென். இந்த 4வது மாதத்தில் ஆண்டவர் நம்மோடு பேச விரும்புகிற ஒரு வார்த்தை, இதோ நான் புதிய காரியத்தை செய்கிறேன். கரங்களை உயர்த்தி ஆமென் சொல்லுங்க. எல்லாரும் சொல்லுங்க, புதிய காரியம் சொல்லுங்க. புதிய காரியம், புதிய ஆசீர்வாதம், புதிய நன்மை, புதிய கிருபை. இப்படி ஆண்டவர் அனுதினம் புதிய காரியங்களை செய்ய வல்லவராய் இருக்கிறார். இங்க இருக்கிற ஒவ்வொரு தேவ பிள்ளைகளுடைய வாழ்க்கையில், சிறு பிள்ளைகளோ வாலிபர்களோ முதியோர்களோ யாரா இருந்தாலும், உங்கள் வாழ்க்கையிலே தேவன் புதிய காரியங்களை செய்ய சித்தமுள்ளவராய் இருக்கிறார். நமது ஆண்டவர் புதிய காரியங்களை நடப்பதில் வல்ல தேவனாய் இருக்கிறார். அதை ஆண்டவர் சொல்லுகிறார், நீ முந்தினவைகளை நினைக்காதே, பூர்வமானவைகளை சிந்திக்காதே, இதோ நான் புதிய காரியத்தை செய்கிறேன். இங்க இருக்கிற தேவ பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் நான் உற்சாகப்படுத்த விரும்புகிற ஒரு காரியம், உங்கள் வாழ்க்கையில் புதிய காரியங்களை செய்கிற ஒரு தேவன் இருக்கிறார். உங்கள் வாழ்க்கையில் புதிய நன்மை கொடுக்கிற ஒரு ஆண்டவர் இருக்கிறார். உங்கள் வாழ்க்கையில் புதிய கிருபைகளை கொடுக்கிற ஒரு வல்ல தேவன் இருக்கிறார். என்னோடு கூட விசுவாசிக்கிறவர்கள் கரங்களை உயர்த்தி அல்லேலூயா சொல்லலாமா? அல்லேலூயா. இந்த நாளில் நாம் ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் இருந்து அவர் புதிய ஆசீர்வாதம் பெற்றுக்கொள்ள அவரிடத்தில் காணப்பட்ட குணங்கள் என்ன, அவர் புதிய நன்மையை பெற்றுக்கொள்ள புதிய காரியங்கள் அவர் வாழ்க்கையில் நடப்பதற்கு அவரிடத்தில் இருந்த காரியங்கள் என்ன என்று கற்றுக்கொள்ள போகிறோம். எல்லாரும் எடுத்து வாசிப்போமாக. லூக்கா எழுதின சுவிசேஷம் 19ஆம் அதிகாரத்தில் 1ஆம் வசனத்திலிருந்து 10ஆம் வசனம் வரை வேத புத்தகம் வைத்திருக்கிறவர்கள் வேதத்தை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லுங்கள். நல்ல உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லுங்கள். வேத புத்தகம் கொண்டு வராதவர்கள் ஒவ்வொரு வாரமும் வேதத்தை நீங்கள் சுமந்து பாருங்கள், வேதம் உங்களை சுமக்கும். ஆமென் சொல்லலாமா? எடுத்து வாசிக்கலாமா? நான் முதல் வசனம் வாசிக்கிறேன், நீங்கள் 2ஆம் வசனம் வாசியுங்கள். ஒருவர் மாறி ஒருவராக வாசிப்போம். லூக்கா எழுதின சுவிசேஷம் 19ஆம் அதிகாரம் 1லிருந்து 10 வசனங்கள் வரை. நான் முதல் வசனம் வாசிக்கிறேன். அவர் எரிகோவில் பிரவேசித்து அதன் வழியாக நடந்து போகையில், பரவாயில்லையே ரொம்ப சத்தமா வாசிக்கிறேன், என்னை காட்டிலும் நான் இன்னும் கொஞ்சம் சத்தமா வாசிக்க போறேன். இயேசு எப்படிப்பட்டவரோ என்று அவரை பார்க்க வகை தேடினார். அவன் குள்ளனானபடியால் ஜனக்கூட்டத்தில் அவரை காணக்கூடாமல் நீங்களே வெற்றி பெற்றவர்கள். ஆமென். 5ஆம் வசனம். இயேசு அந்த இடத்தில் வந்தபோது அண்ணாந்து பார்த்து அவனை கண்டு, சகேயுவே, நீ சீக்கிரமாய் இறங்கி வா, இன்றைக்கு நான் உன் வீட்டில் தங்க வேண்டும் என்றார். அதை கண்ட யாவரும் இவர் பாவியான மனுஷனிடத்தில் தங்குபடி போனார் என்று முறுமுறுத்தார்கள். இயேசு அவனை நோக்கி, இன்றைக்கு இந்த வீட்டுக்கு ரட்சிப்பு வந்தது, இவனும் ஆபிரகாமுக்கு குமாரனாய் இருக்கிறானே. ஆமென் சொல்லுவோம். ஆமென் அல்லேலூயா. 9ஆம் வசனத்திலே ஆண்டவர் இயேசு சகேயுவின் வாழ்க்கையில் அவன் குடும்பத்தில் உண்டான ஒரு புதிய ஆசீர்வாதத்தை காண்பிக்கிறார். வாசியுங்கள். 19ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம். இயேசு சகேயுவை நோக்கி, இதுவரை இந்த வீட்டுக்கு ரட்சிப்பு வரவில்லை, இதுவரை இந்த வீட்டிலே ஒரு ஆசீர்வாதம் காணப்படவில்லை, இதுவரை இந்த வீட்டிலே புதிய நன்மைகள் இல்லை, ஆனால் இன்றைக்கு இந்த வீட்டுக்கு ஒரு ரட்சிப்பு வந்தது. தொடர்ந்து வாசியுங்கள். இன்றைக்கு இந்த வீட்டுக்கு ரட்சிப்பு வந்தது, இவனும் ஆபிரகாமுக்கு குமாரனாய் இருக்கிறான். ஆமென் சொல்லலாமா? அல்லேலூயா. இன்றைக்கு நம்முடைய வாழ்விலும் புதிய ஆசீர்வாதங்களை பெற, புதிய காரியங்கள் நடக்க
சகேவின் வாழ்வில் இருந்து நாம் கற்றுக்கொள்ளுகிற சில பாடங்கள். சகேயு என்பவர் மிகப்பெரிய ஐஸ்வர்யவான் மட்டுமல்ல, ஆயக்காரர்களின் தலைவன். இந்த சகேயு வரி வசூல் செய்கிற இன்கம் டாக்ஸ் ஆபீசர்களுக்கு மேலானவன், உயர்ந்தவன், உயர் பதவியில் இருக்கிறவன். அந்நாட்களிலே இயேசு வாழ்ந்த காலத்திலே வரி வசூல் செய்கிறவர்கள் நல்லவர்களா இருந்தவர்கள் அல்ல. எல்லாரும் அநியாயமாய் வரி வசூல் செய்தவர்கள் உண்டு. அநியாய கணக்கு, அநியாயமாய் ஜனங்களிடத்திலிருந்து பணத்தை வாங்குவது உண்டு. அநியாயமாய் ஜனங்களை அவர்கள் ஒடுக்கினது உண்டு. ஆண்டவரிடத்தில் அவர்கள் நல்லவர்களாய் காணப்பட்டதில்லை. அவர்கள் வரி வசூல் செய்வதன் நிமித்தம் ஜனங்கள் அவர்களை பார்க்கும் போதெல்லாம் விரோதிப்பார்கள். இவர்கள் பொல்லாதவர்கள் என்று சொல்லுவார்கள், பாவிகள் என்று சொல்லுவார்கள். இப்படிதான் சகேயு வாழ்ந்து கொண்டிருந்தார். ஆனால் இவர் வாழ்க்கையில் சில மாற்றங்கள் வந்தது. இவர் வாழ்க்கையில் புதிய காரியத்தை ஆண்டவர் செய்ய முடிந்தது. இவர் குடும்பத்துக்கும் இவர் வாழ்க்கைக்கும் ரட்சிப்பையும், இவனும் ஒரு ஆபிரகாமின் குமாரன் என்று சொல்லத்தக்க ஒரு ஆசீர்வாதத்தை இயேசு சகேயுவின் வீட்டுக்கு கொடுத்தார். அதற்கு காரணம் என்ன? ஒரு 3 காரியங்களை நான் இந்த மனிதன் வாழ்வில் பார்க்க முடிந்தது. முதலாவது ஒரு காரியம் எடுத்து வாசிக்கலாம். 19ஆம் அதிகாரம் 1 to 4 வசனங்களை வாசிப்போமாக. அவர் எரிகோவில் பிரவேசித்து அதில் வழியாக நடந்து போகையில் ஆயக்காரர்களுக்கு தலைவனும் ஐசுவரமாய் இருந்த சகேயு என்னப்பட்ட ஒரு மனுஷன் இயேசு எப்படிப்பட்டவரோ என்று அவரை பார்க்க வகை தேடினார். ஆமென் சொல்லுங்க. ஆமென் அல்லேலூயா. இந்த சகேயுவின் வாழ்க்கையில் புதிய காரியங்கள், புதிய ஆசீர்வாதங்கள் உண்டாக காணப்பட்ட முதல் குணம் என்னவென்றால் சகேயுவின் விருப்பம். அன்பானவர்களே, இந்த காலை நேரத்தில் சகேயுவின் விருப்பம் எப்படி இருந்தது தெரியுமா? 3ஆம் வசனம் வாசித்தோம். இயேசு எப்படிப்பட்டவரோ என்று பார்க்க வகை தேடினார். கரமுயர்த்தி அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. நான் கொஞ்சம் சிந்தித்து பார்க்கிறேன். இந்த சகேயு இயேசு செய்த நன்மைகளை கேட்டிருக்க கூடும். இயேசு செய்த ஆசீர்வாதங்கள், இயேசு கொடுத்த அற்புதங்கள், சுகங்கள், விடுதலைகளை அவன் கேட்டிருக்க கூடும். இயேசு மரித்தோரை உயிரோடு எழுப்பினார். இயேசு குஷ்டரோகிகளை சுஸ்தமாக்கினார். இயேசு 5 அப்பங்களை 2 மீன்களை 5000 பேருக்கு போஷித்தார். இப்படி எத்தனையோ அற்புதங்களை இயேசு செய்தார் என்பதை சகேயு கவனித்திருக்க கூடும். இதை கேட்டு 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 இவன் வாழ்க்கையிலும் ஒரு விருப்பம், இவன் வாழ்க்கையிலும் ஒரு ஏக்கம். இயேசுவை எப்படியாகிலும் பார்த்து விட வேண்டும். இந்த இயேசுவை எப்படிதான் நாம் பார்த்திரணும், அவரை ஒரு முறையாவது பார்த்திரணும், அவர் எப்படிப்பட்டவர் என்று பார்த்திரணும். அவரை பார்த்தா கூட போதும், எனக்கு ஒரு ஆசீர்வாதம் கிடைக்கும். நான் பக்கத்துலலாம் போகணும் தேவையில்லை. அவரை எப்படி நான் பார்த்துட்டாலே எனக்கு ஒரு சமாதானம் வந்துராதா, எனக்கு ஒரு ஆசீர்வாதம் வந்துராதா? அவரை பார்க்கிற ஒரு விருப்பம் அவனுக்குள் இருந்தது. ஒரு ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. இந்த காலை நேரத்தில் அன்பானவர்களே, உங்க விருப்பம் எப்படி இருக்கு? இந்த சகேயு பாருங்க, தான் பெரிய பணக்காரன், பணத்தின் மேலே விருப்பத்தோடு அவன் முடிக்கல. அவன் பெரிய பதவியில் இருந்தவன். பதவியை பற்றி கொண்டு நான் பெரிய வரி வசூல் செய்கிற தலைவன், நான் ஒரு இன்கம் டாக்ஸ் ஆபீசர், நான் எதற்கு இயேசுவை பார்க்க போக வேண்டும், நான் எதற்கு அவரை சந்திக்க போக வேண்டும் என்று நினைத்து தான் இருக்கிற நிலைமையிலே இருக்கவில்லை. தனக்கு ஒரு புதிய ஆசீர்வாதம் வேண்டும், என் வாழ்க்கையில் ஒரு புதிய மாறுதல் வேண்டும், என் வாழ்க்கையில் ஒரு புதிய காரியம் நடக்க வேண்டுமானால் அதை செய்கிற தேவனை பார்க்க வாஞ்சை அவனுக்குள் இருந்தது. இந்த காலை நேரத்திலே எனது தாழ்மையான சவால், உங்க உள்ளம் எப்படிப்பட்ட விருப்பம் கொண்டிருக்கிறது? உங்க உள்ளத்தின் வாஞ்சை என்ன? உங்களுக்கு இந்த சகேயுவுக்கு இருந்த விருப்பம் போல ஏதாவது விருப்பம் இருக்கிறதா? இயேசுவை காண, இயேசுவின் பிரசன்னத்தை நாட, இயேசுவோடு நெருங்க, இயேசுவின் ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள விரும்புகிறீர்களா? ஒரு ஆமென் சொல்ல மாட்டேங்கிறீங்களே. விரும்புறவங்களா அல்லேலூயா சொல்லுங்க. விரும்புறதுனாலதான் பாஸ்டர் காலையில 4 மணிக்கே எந்திரிச்சு 1 மணி நேரம் ஜெபம் பண்ணிட்டு 5 மணிக்கு முடிச்சிட்டு சோத்திரம் சாப்பிடாம உபவாசத்தோடு 7 மணிக்கெல்லாம் சர்ச்சுக்கு வந்துட்டோம் பாஸ்டர்.
ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. ஒரு அல்லேலூயா சொல்றாங்க. ஸ்தோத்திரம். எப்படிப்பட்ட விருப்பம் நமக்குள் இருக்கிறது. என் வாழ்க்கையில ஒரு ஆசீர்வாதம் உண்டாங்க, என் வாழ்க்கையில தேவன் கரம் நீட்டப்பட, என் வாழ்க்கையில தேவன் நன்மை வெளிப்பட ஒரு விருப்பம் நமக்கு வேண்டும். பாருங்கள், வேதத்திலே காலே என்கிற ஒரு மனிதர் உண்டு. அவருக்கு ஒரு மகள் இருந்தார், அக்ஸா. அந்த மகள் பேர் அக்ஸா. திருமணம் முடித்து அந்த மகளை அனுப்பும் போது அந்த அக்ஸா என்ன கேட்கிறாள் தெரியுமா? வாசியுங்கள், நியாயாதிபதிகள் 1ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்திலிருந்து பாருங்கள். நியாயாதிபதிகள் 1ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்திலிருந்து வாசிக்கலாமா? தன் குமாரத்தி ஆகிய அக்ஸாலை அவனுக்கு விவாகம் பண்ணி கொடுத்தான். 14ஆம் வசனம். அந்த அக்ஸால் புறப்படுகையில் காலேப் தன் தகப்பனிடத்தில் கேட்கிறாள். தன் தகப்பனிடத்தில் ஒரு வயல் வெளியை கேட்க வேண்டும் என்று அவனிடத்தில் உத்தரவு பெற்றுக்கொண்டு காலே தன் பிள்ளை மகளை அக்ஸாலை நோக்கி உனக்கு என்ன வேண்டும் என்றார். அப்பொழுது அவள், நன்றாய் கவனியுங்கள், அக்ஸால் தன் அப்பா கிட்ட கேட்கிறார், காலேப் கிட்ட கேட்கிறார், எனக்கு ஒரு ஆசீர்வாதம் தர வேண்டும், வறட்சியான நிலத்தை எனக்கு தந்தீர், நீர் பாய்ச்சலான நிலங்களையும் எனக்கு தர வேண்டும் என்றால். அப்பொழுது காலே, நன்றாய் கவனியுங்கள், மேற்புறத்திலும் கீழ்ப்புறத்திலும் அவளுக்கு நீர் பாய்ச்சலான நிலங்களை கொடுத்தான். கரங்களை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லலாமா? அல்லேலூயா. இந்த வார்த்தையின் சம்பவம் என்ன? அக்ஸால் காலேப்பின் மகள். திருமணம் முடித்து போகும்போது என் அப்பா எனக்கு வறட்சியான இடத்தை கொடுத்து விட்டார், நீர் பாய்ச்சலான நிலம் எனக்கு வேண்டும் என்று சொல்லி அப்பாவிடத்தில் போய், அப்பா எனக்கு ஒரு ஆசீர்வாதம் நீ தர வேண்டும், எனக்கு வறட்சியான இடத்தை கொடுத்துட்டீங்க, ஓகே நல்லது, எனக்கு ஒரு நீர் பாய்ச்சலான இடத்தை தாங்க அப்படின்னு கேட்கிறார். கேட்ட போது காலேப் என்ன பண்ணுகிறார் தெரியுமா? மேற்புறத்திலும் கீழ்ப்புறத்திலும் நீர் பாய்ச்சலான நிலங்களை கொடுத்தார். கரம் உயர்த்தி அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. இன்னைக்கு அநேக தேவ பிள்ளைகள் வறட்சியான நிலத்தோடு திருப்தி ஆகுவது உண்டு, வறட்சியான ஆசீர்வாதத்தோடு நின்று கொள்வது உண்டு. ஒருவேளை இன்றைக்கு அக்ஸால் அந்த வறட்சியான நிலத்தை வாங்கி அப்படியே சென்று போய்விட்டு இருக்கலாம். ஒருவேளை சகேயு தனக்கு இருக்கிற ஐஸ்வர்யம், தனக்கு இருக்கிற பதவி, தனக்கு இருக்கிற எல்லா நன்மை போதும் என்று அப்படியே இருந்திருக்கலாம். ஆனால் ஒரு விருப்பம், ஒரு வாஞ்சை, என் நிலைமை மாற வேண்டும், என் வாழ்க்கையில் இயேசுவை சந்திக்க வேண்டும், எனக்கு ஒரு நீர் பாய்ச்சலான ஆசீர்வாதம் வேண்டும் என்ற விருப்பம் காணப்பட்டது. இந்த காலை நேரத்தில் உங்க எல்லாருக்கும் கேட்கிறேன், உங்களுக்கு ஒரு விருப்பம் இருக்கா? உங்க வாழ்க்கையில கர்த்தர் புதிய ஆசீர்வாதத்தை கொடுக்கணும்னு ஒரு விருப்பம் இருக்கா? பக்கத்துல இருக்கவங்களை பார்த்து கேளுங்க, உங்களுக்கு ஏதாவது விருப்பம் இருக்கா? நிறைய இருக்கும், அதெல்லாம் நான் சொல்லல, உங்களுக்கு நிறைய இருக்கும். அதை வாங்கணும், இதை வாங்கணும், அதை செய்யணும், இதை செய்யணும், அப்படி இப்படி நிறைய இருக்கலாம். ஸ்தோத்திரம், நல்லது, நல்ல விருப்பங்களுக்காக ஸ்தோத்திரம். பொல்லாத விருப்பத்தோடு யாரும் உட்கார மாட்டீங்க நினைக்கிறேன். சொல்லுங்க அல்லேலூயா. நல்ல விருப்பம் இருக்கின்றவங்களா கையை வைத்தலையா சொல்லுங்க பார்க்கலாம். சிலருக்கு எப்படி எதிர் வீட்டு காரி மூஞ்சி என்ன பண்ணிடணும், உடஞ்சிடணும், அப்படியா உட்காந்துருக்கீங்களா? சொல்றேன், பொல்லாத விருப்பம் நமக்கு வேண்டாம். ஆமே. இன்னைக்கு நான் காலையில உங்களை உற்சாகப்படுத்த விரும்புகிற காரியம் என்னன்னா, நீங்க இருக்கிற நிலைமையிலேயே தேங்கி போக கூடாது, நீங்க இருக்கிற நிலைமையிலேயே வாழ்ந்துட கூடாது. ஆண்டவரே, என் வாழ்க்கையில ஏதோ ஒரு புது காரியம் செய்யுங்க, என் வாழ்க்கையில ஏதோ ஒரு புதிய ஆசீர்வாதத்தை தாங்க, என் வாழ்க்கையில நீங்க எதையாவது செஞ்சு எனக்கு ஒரு அற்புதம் செய்யுங்க. என் வாழ்க்கை இருக்கிற மாதிரி இருக்கக்கூடாது, என் எதிர்காலம் இருக்கிற மாதிரி இருக்கக்கூடாது. என் படிப்பு, சில பிள்ளைகள் பாருங்க, ரேங்க் அப்படியே பின்னாடி போகும், ட்ரெயின் பின்னாடி போய்கிட்டே இருக்கும். 10ல இருந்து 15 போகும், 20 போகும், 25 போகும், அடுத்து 32ல போய் நின்றும். ஏன்னா அதுக்கு மேல வேற ஆள் இல்ல. மொத்தம் எத்தனை பேர் தான் இருக்கிறாங்க? 32 பேர் தான். அதனால பின்னாடி போறதுக்கு வழி இல்லை. சிலர் பாருங்க விரும்புவாங்க, ஐயோ அடுத்த முறை கொஞ்சம் முன்னேறணும், கொஞ்சம்
கொஞ்சம் முன்னேறணும், கொஞ்சம் மேல போகணும், கொஞ்சம் உயர்வுக்கு போகணும். இது மாதிரி ஒரு விருப்பம் இருக்கா? உங்க குடும்ப வாழ்க்கையில ஒரு முன்னேற்றத்தை விரும்புறீங்களா? உங்க ஆவிக்குரிய வாழ்க்கையில ஒரு முன்னேற்றத்தை விரும்புறீங்களா? உங்க ஆவிக்குரிய வாழ்க்கையில ஆண்டவர் ஒரு அற்புத செயல் விரும்புறீங்களா? விரும்புறவங்களா கரமையத்தை அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா. ஆனா அந்த விருப்பத்துக்கு நிறைய தடைகள் வரலாம். இந்த சகேயு விருப்பத்துக்கு பாருங்க, நான் யோசித்து பார்த்தேன், எத்தனை தடை. அப்பா, அவனுக்கு கௌரவம் ஒரு தடையா இருந்திருக்கலாம். பெரிய பதவியில் இருக்கிறவன் அந்த கௌரவம் அவனை தடுத்திருக்கலாம். நான் எதுக்கு போய் இயேசுவை பார்க்கணுன்ற அந்த கௌரவம் இருந்திருக்கலாம். ரெண்டாவது பாருங்க, அவன் குள்ளனான். சோத்திரம் பாருங்க, அவன் சரீரமே அவனுக்கு எப்படி இருந்திருக்கு? ஒரு தடையா இருந்திருக்கு. வசனம் சொல்லுது, அவன் குள்ளனானபடியா கூட்டத்துல பார்க்க முடியல இயேசுவை. பாருங்க, அது அவனுக்கு ஒரு தடை. அப்புறம் பாருங்க, ஜனங்கள் கூடி நின்றாங்க. ஜனங்கள் இயேசுவை சுத்தி கூட்டமா இருக்கிறாங்க. ஜனங்கள் கூட்டமா இருந்தனால இயேசுவை பார்க்கிறதுக்கு கொஞ்சம் கஷ்டமா இருந்துச்சு. நல்ல கவனிங்க அன்பானவர்களே. ஒருத்தரை தூக்கி வச்சீங்கன்னா ஒருத்தர் அமைதியாயிரும். நீங்க 2 பேரும் எங்கிட்டீங்கன்னா அது யாரும் ஒரு ஆளை தூக்கி வச்சுக்கோங்க. இவரை விட்டு இவருக்கு விவரம் பார்த்தாரு, அவரை காதை தெரியுங்க. சரி, நல்லா கவனிங்க. ஜனங்கள் கூட்டமா இருந்தது ஒரு பெரிய தடையா இருந்தது. பெல்ட் அடி வந்துடும், சத்தம் வரக்கூடாது, சர்ச்சு முடிய வரைக்கும். சகேயுக்கு உள்ளனா இருக்கிற தடை, கூட்டமா இருந்த தடை, கௌரவம் தடைன்னா நமக்கு பிரசங்க கேட்க இங்க 2 பேர் தடையா இருக்காங்கப்பா. சொல்லுங்க, சத்தமா சொல்லலாமா? அல்லேலூயா. சரி, எத்தனை தடை வந்தாலும் இது விடல. சொல்லுங்க, எத்தனை தடை வந்தாலும் நானும் விட மாட்டேன், நானும் பிரசங்கம் பண்றதை விட மாட்டேன். அல்லேலூயா. காட்டத்தி மரத்துல ஏறிட்டான், நல்லா ஏறி எப்படினாலும் பாத்துரும். சிலர் பாருங்க, சர்ச்சுக்கு வந்து சின்ன தடையை கூட பெருசா பேசுவாங்க. அன்பானவர்களே, உங்களுக்கு பெரிய தடையே இல்ல. ஆண்டவரை தேடுறதுக்கு, ஆசீர்வாதத்தை பெறுறதுக்கு நீங்க தடையை பத்தியே பேசக்கூடாது. விசுவாசம் அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா. எத்தனை தடை வந்தாலும் ஆண்டவருக்கு வந்து ஏதோ ஒரு அற்புதத்தை நான் பெற்றுக்கொள்ளுவேன், ஏதோ ஒரு ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளுவேன், ஏதோ ஒரு நன்மையை பெற்றுக்கொள்ளுவேன்ற விருப்பம் நம்ம எல்லாருக்கும் இருக்கணும். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா. எத்தனை பேருக்கு ஒரு விருப்பம் இருக்கு? இன்னைக்கு ஆண்டவருக்கு ஏதோ ஒரு அற்புதத்தை நான் பெற்றுக்கொள்ளுவேன், ஏதோ ஒரு ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளுவேன், ஒரு புதிய நன்மையை நான் பெற்றுக்கொள்ளுவேன், ஒரு புதிய ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ளுவேன். சகேயு இயேசுவை காண வகை தேடினது போல இந்த காலை நேரத்துல இங்க இருக்க ஒவ்வொருவரையும் நான் உற்சாகப்படுத்துகிறேன். ஆண்டவரிடத்திலிருந்து புதிய ஆசீர்வாதங்களை பெற உங்களுக்குள்ள ஆவியானவர் ஒரு விருப்பத்தை கொடுப்பாராக. எத்தனை பேர் ஆமென் சொல்ல முடியும்? அல்லேலூயா சொல்லுங்க. நான் இருக்கிற நிலைமையில இருக்க மாட்டேன், என் வாழ்க்கை இருக்கிற நிலைமையில இருக்காது, என் வேலை ஸ்தலத்துல இருக்கிற நிலைமையில நான் இருக்க மாட்டேன், என் ஆவிக்குரிய ஜீவியம் மந்தமா போகாது. அவர் எரிகிற நாணலை, எரிகிற மங்கி எரிகிற திரியை அவர் அணையாத தேவன். அவர் நாணலை அவர் முறிக்காத தேவன். இந்த காலை நேரத்துல இங்க இருக்கிற ஒவ்வொரு தேவ பிள்ளைகளையும் ஒரு படி மேல கர்த்தர் உயர்த்த விரும்புகிறார். விசுவாசிக்கிறவர் ஆமென் சொல்லலாமா? எத்தனை பேர் சொல்ல முடியும்? என் வாழ்க்கையில ஏதோ ஒரு புதிய ஆசீர்வாதத்தை எனக்கு தாரும் ஆண்டவரே. எத்தனை பேர் விசுவாசமா கேட்கிறீங்க? எனக்கு ஏதோ ஒரு புதிய ஆசீர்வாதம் வேண்டும், எனக்குள்ள ஒரு புதிய நன்மை வேண்டும். அப்படி சொல்றவங்க அல்லேலூயா சொல்லலாமா? அல்லேலூயா. ஒரு பாடல் வரிகள் உங்களுக்கு நான் பாட வாஞ்சிக்கிறேன். அந்த வார்த்தை அழகாய் சொல்லுகிறது, do something new in my life, oh Lord. இந்த காலை நேரத்துல அத ஒரு ஜெபமா என் கூட சேர்ந்து பாடுங்க. கர்த்தர் உங்க ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் ஒரு புதிய காரியங்களை செய்ய போகிறார். எத்தனை பேர் விரும்புறீங்க? விரும்புறவங்க மாத்திரம் கையை வைத்து கேளுங்க. ஆண்டவரே, என் வாழ்க்கையில ஒரு புதிய ஆசீர்வாதம், என் வாழ்க்கையில ஒரு புதிய காரியம், என் வாழ்க்கையில ஒரு புதிய அற்புதம் நடக்கட்டும் ஆண்டவரே. அப்படியே கண்ண மூடி ஒரு சின்ன ஜெபம் பண்ணுங்க பார்க்கலாம். ஆண்டவரே, ஒரு விருப்பத்தை எனக்குள்ள வைங்க ஆண்டவரே. என் படிப்பை குறித்து, என் வேலையை குறித்து, என் குடும்பத்தை குறித்து, ஆண்டவரே என் வாழ்க்கையை குறித்து எனக்குள்ள ஒரு விருப்பத்தை கர்த்தர் வைப்பீராக. ஒரு நிமிஷம் ஸ்தோத்திரம் பண்ணி கொண்டே இருப்போமா? ஆவியானவர் நம் உள்ளங்களில் இடைபடுவாராக. ஓ ஆவியானவர் நம்முடைய சிந்தையில இடைபடுவாராக. பழையன ஒளிந்து போகட்டும். முந்தினவதை நீ நினைக்காத அன்பு தேவ பிள்ளையே, முந்தின தோல்வியை நீ நினைக்காத, கடந்த கால தோல்வியை நினைக்காத, கடந்த கால அவமானத்தை நீ நினைக்காத, கடந்த கால குறைகளை நீ நினைக்காத. இந்த நேரத்துல கூட கர்த்தர் உன்னுடைய வாழ்க்கையில ஒரு புதிய காரியம்
காரியம் செய்ய அவர் வல்லவராய் இருக்கிறார். Hallelujah, நன்றி ராஜா. Do something new in my life, oh Lord. சொல்லலாமா? Do something new in my life, oh Lord. Do something new in my life. Do something new in my life. Do something new in my life, oh Lord. Do something new in my life. எல்லாரும் சொல்லுங்க. Do something new in my life. Do something new in my life, oh Lord. मेरे जीवन में नया काम कर प्रभु. मेरे जीवन में नया काम कर प्रभु. मेरे जीवन में नया काम. मेरे जीवन में नया काम. मेरे जीवन में नया काम कर प्रभु. मेरे जीवन में नया काम. मेरे जीवन में नया काम. मेरे जीवन में नया काम कर प्रभु. Do something, करंगल उयर्ती. Do something new in my life, oh Lord. एक प्रश्न सुनेंगे. Do something new in my life, oh Lord. Do something new in my life. Do something new in my life. Do something new in my life, oh Lord. Do something new in my life. Do something new in my life. Do something new in my life, oh Lord. என் வாழ்வில் புதிய காரியம் செய்யுமே. சொல்லலாமா? என் வாழ்வில் புதிய காரியம் செய்யுமே. என் வாழ்வில் புதிய காரியம். என் வாழ்வில் புதிய காரியம். என் வாழ்வில் புதிய காரியம் செய்யும் தேவனே. என் வாழ்வில் புதிய காரியம். என் வாழ்வில் புதிய காரியம். என் வாழ்வில் புதிய காரியம் செய்யும் தேவனே. கரங்களை வைத்து அல்லேலூயா சொல்லலாமா? அல்லேலூயா. என் வாழ்க்கையில தேவன் புதிய காரியம் செய்வார் என்று விசுவாசிக்கிறவர்கள் கரங்களை தட்டி ஆண்டவருக்கு மகிமை செலுத்துவோம். நல்ல கரங்களை தட்டி இந்த காலை நேரத்தில் சகைவுக்கு இருந்த விருப்பம் நமக்குள்ள காணப்படுவதாக. எப்படியாலும் என் வாழ்க்கையில் ஏதோ ஒரு புதிய ஆசீர்வாதத்தை இயேசு எனக்கு தருவாராக. கரங்களை வைத்து நாமே சொல்லலாமா? ஆமென், அல்லேலூயா. வில்லியம் கேரி என்கிற தேவ மனிதன் தேவனிடத்திலிருந்து பெரிய காரியங்களை எதிர்பாருங்கள் என்று சொன்னார். அன்பானவர்களே, இந்த காலை நேரத்துல நானும் உங்களுக்கு ஒரு சவாலா சொல்றேன். தேவனிடத்துல பெரிய காரியங்களை எதிர்பாருங்கள். பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, தேவனிடத்துல பெரிய காரியங்களை எதிர்பாருங்கள். அல்லேலூயா. முதல் காரியம் சகேயுவின் விருப்பம். இரண்டாவது காரியம் வாசிக்கலாம். லூக்கா எழுதின சுவிசேஷம் 19ஆம் அதிகாரம் 5 - 6 வரை. இயேசு அந்த இடத்தில் வந்தபோது அண்ணாந்து பார்த்து அவனை கண்டு, சகேயுவே, நீ சீக்கிரமா இறங்கி வா, இன்றைக்கு நான் உன் வீட்டிலே தங்க வேண்டும் என்றார். நன்றாய் கவனியுங்கள். வேதம் சொல்லுகிறது, அவன் சீக்கிரமா இறங்கி சந்தோஷத்தோட அவனை அழைத்து கொண்டு போனான். கரங்களை வைத்து அல்லேலூயா சொல்லலாமா? அல்லேலூயா. புதிய காரியங்கள், புதிய ஆசீர்வாதங்களை பெற சகேயுவிடத்தில் நாம் கற்றுக்கொள்கிற பாடம். முதலில் பார்த்தோம் சகேயுவோட விருப்பம். இரண்டாவது காரியம் பாருங்க, சகேயுவின் கீழ்ப்படிதல். இயேசு அந்த மரத்தின் அருகே வந்து அண்ணாந்து பார்த்து, சகேயுவே, சீக்கிரமா இறங்கி வா, உன் வீட்டில் நான் தங்க வேண்டும் என்றார். இவன் மெதுவா இறங்கி வந்தான் போட்டிருக்கா? வசனம் சொல்லுது, அவன் என்ன பண்ணானா? சீக்கிரமா இறங்கி வந்தான். பாருங்க, என்ன ஒரு கீழ்ப்படிதல். சொன்ன உடனே அவன் சீக்கிரமாய் வந்து அவரை அழைத்து கொண்டு போனான். கரங்களை வைத்து அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. இந்த இடத்திலே நான் அன்பானவர்களே, நான் விசுவாசிக்கிற ஒரு காரியம், அந்த சகேயுவின் கீழ்ப்படிதல் அவனுடைய வாழ்க்கையில ஒரு பெரிய ஆசீர்வாதத்தை கொண்டு வந்தது. அவன் சீக்கிரமா இறங்கி இயேசுவை பற்றி கொண்டான்.
இந்த காலை நேரத்தில் எத்தனை பேர் இயேசுவின் வார்த்தைக்கு சீக்கிரமாய் கீழ்ப்படிய வாஞ்சையோடு இருக்கிறீர்கள்? சிலர் லேட்டா பார்த்துக்கலான்னுவாங்க, சிலர் அப்புறம் பார்த்துக்கலாம்னு சொல்லுவாங்க, சிலர் நாளைக்கு கீழ்ப்படியலாம் சொல்லுவாங்க, நாளை பார்த்துக் கொள்ளலாம் சொல்லுவாங்க. அன்பு தேவ பிள்ளையே, சீக்கிரமாய் உடனே ஆண்டவர் பேசுகிற உடனே நீங்கள் செவி கொடுப்பீர்கள், ஆனால் அது உங்க வாழ்க்கையின் பெரிய ஆசீர்வாதமா இருக்கும். நீங்கள் சீக்கிரமாய் கர்த்தருக்கு கீழ்ப்படிய வேண்டும். உங்களை ஆண்டவர் ஆசீர்வதிக்க உங்களுக்கு ஆண்டவர் வைக்கிற பரீட்சை என்ன தெரியுமா? நீங்கள் கீழ்ப்படுகிறீர்களா மாட்டீர்களா? உங்களை ஆண்டவர் ஆசீர்வதிப்பதற்கு உங்களுக்கு தேவன் வைக்கிற டெஸ்ட், are you obeying or not? அந்த பரீட்சையை பாஸ் பண்ணினாதான் நீங்க அடுத்த பரீட்சைக்கு போக முடியும். எத்தனை பேர் என் வார்த்தையை கேட்கிறீங்க? கேட்கிறவங்களோட அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா. நீங்க கீழ்ப்படிந்தா தான் நீங்க புதிய ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ள முடியும். நீங்க கீழ்ப்படிகிற தேவ பிள்ளைகளா இருந்தா தான் ஆண்டவர் உங்களை ஆசீர்வதித்து உயர்த்த முடியும். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? அல்லேலூயா. வேதத்துல பார்க்கிறோம், கீழ்ப்படியாமையினால எத்தனையோ தேவ பிள்ளைகள் எதோ இழந்திருக்கிறாங்க. 1 சாமுவேல்ல சவுல் என்கிற ஒரு ராஜா கீழ்ப்படியாததுனால ராஜஸ்தானத்தை இழந்து போனான். 1 சாமுவேல் 15 அதிகாரம் 22 இருந்து 23 வசனங்களை வாசிங்க. 1 சாமுவேல். அதற்கு சாமுவேல் கீழ்ப்படிகிறதை பார்க்கிலும் சகவாந்த தகன பலிகளும் கர்த்தருக்கு பிரியமாய் இருக்குமோ? நன்றாய் கவனிங்க. அந்த வார்த்தையெல்லாம் எல்லா தேவ பிள்ளைகளும் அடிக்கோடு இட்டுக் கொள்ளுங்க. அங்க சாமுவேல் அழகாய் அந்த ராஜாவுக்கு சொல்லுகிறான், பலியை பார்க்கிலும் கீழ்ப்படிதலும் ஆட்டு கடாக்களை நிலப்புகையை பார்க்கிலும் செவி கொடுத்தலும் உத்தமம். ஒரு நிமிஷம் பொறுங்க, எல்லாரும் சொல்லுங்க, கீழ்ப்படிதல் உத்தமம். சத்தமா சொல்லுங்க, கீழ்ப்படிதல் உத்தமம், செவி கொடுத்தல் உத்தமம். கர்த்தர் அதைத்தான் எதிர்பார்க்கிறார். பலியை பார்க்கிலும் கீழ்ப்படிதலும் ஆட்டு கடாக்களின் நிலப்புகையை பார்க்கிலும் செவி கொடுத்தலும் உத்தமம். தொடர்ந்து வாசிங்க. இரண்டகம் பண்ணுதல், முரட்டாட்டம் பண்ணுதல், அவபக்திக்கும் விக்கிரக ஆராதனைக்கும் சரியா இருக்கிறது. அவர் உம்மை ராஜாவா இராதபடிக்கு புறக்கணித்து தள்ளினார். போதுமானது. அன்பானவர்களே, இரண்டாவது காரியம் நல்லா கவனிங்க. நீங்கள் கீழ்ப்படிகிறவர்களா இருக்க வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார். சவுல் பாருங்க, கீழ்ப்படியாமையினாலே இழந்து போனான். ராஜா என்கிற ஸ்தானத்தை இழந்து போனான். இங்க இருக்கிற ஒவ்வொரு தேவ பிள்ளைகளுக்கு ஒரு காரியத்தை நான் சொல்ல விரும்புறேன். உங்க கீழ்ப்படிகிற வாழ்வு நீங்க எதிர்பாராத ஆசீர்வாதத்தை கொண்டு வரும். பக்கத்துல சொல்றீங்களா? நான் சொல்ல உண்மையா சொல்லுங்க பார்க்கலாம். நீங்க கீழ்ப்படிஞ்சீங்கன்னா எதிர்பாராத ஆசீர்வாதம் கிடைக்கும். நீங்க கீழ்ப்படியலனா அதையும் சொல்லிடுவோமே, நீங்க எதிர்பார்க்கிற நன்மை கூட உங்களுக்கு சோத்திரம். நான் சொல்ல நீங்களே சொல்லி முடிச்சுட்டீங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். மறுபடியும் சொல்லுங்க பார்க்கலாம். நீங்க கீழ்ப்படிஞ்சா எதிர்பாராத ஆசீர்வாதம் கிடைக்கும். நீங்க கீழ்ப்படியலனா எதிர்பார்க்கிற ஆசீர்வாதம் கூட சோத்திரம். அல்லேலூயா. பாருங்க, சகேயு கீழ்ப்படிந்தான். சீக்கிரமா இறங்கி இயேசுவை அவருடைய வீட்டுக்கு அழைத்து சென்றார். இந்த காலை நேரத்தில் அன்பானவர்களே, உங்களுக்கு ஆண்டவர் பேசுகிற ஒவ்வொரு சின்ன சத்தத்துக்கும் செவி கொடுத்து கீழ்ப்படிந்து நடந்து பாருங்கள். ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிக்க போகிறார். அல்லேலூயா. ஒரு 10வது படித்த ஒரு வாலிபன் வேலைக்கு போனாராம். அவருக்கு படிப்பு வரல, 10வதுல ஃபெயில் ஆயிட்டார். அப்படி நாட்கள் கடந்தது. வேலை பார்க்கிற வயசு வந்துருச்சு. இந்த வேலைக்கு போகணும் அப்படின்னு சொல்லி முயற்சி பண்ணினார். ஒரு நல்ல பெரிய கம்பெனில போய் வேலைக்கு தேடி போனார். அவங்க பார்த்துட்டு, எங்க ஆபீஸ்ல நார்மலா சாதாரண சின்ன வேலைக்கு வேலை வரணும்னா கூட டிகிரி முடிச்சிருக்கணும். 10வது ஃபெயில் ஆயிட்டு வேலைக்கு எங்க ஆபீஸ் வரலாமா போங்கன்னு கொடுத்து அனுப்பினாங்க. இவர் வந்து பாஸ்டரை பார்த்து, பாஸ்டர் ஐயா வேலைக்கு போகலான்னு போனா என்னை ஏத்துக்காம போயிட்டாங்க ஐயா. இவர் ஜாப் பண்ணிட்டு சொன்னார், கவலைப்படாத தம்பி, மறுபடியும் அதே ஆபீஸ்க்கு இன்டர்வியூக்கு போகட்டேன். சோத்திரம். அதே சட்டையை போட்டு போகட்டேன். மறுபடியும் போனால் அந்த மேனேஜர் பார்த்தார். மறுபடியும் பார்த்துட்டு, தம்பி உங்களுக்கு சொன்னால் புரியாதா? உங்களை இந்த ஆஃபீஸில் என்ன பண்ண மாட்டோம், எடுக்கிறதுக்கு உங்களுக்கு விருப்பம் இல்லை,
தயவு செஞ்சு நம்ம இருங்க போயிருங்க. மறுபடியும் பாஸ்டர் போய், பாஸ்டர் என்ன பாஸ்டர் மறுபடியும் போனா மறுபடியும் ஆபீஸ்ல எடுக்கிறேன், சரி திரும்ப போப்பாட்டா. இப்படி ஒரே ட்ரெஸ், ஒரே சட்டை, ஒரே சட்டையை போட்டு இன்டர்வியூ போற 7 முறை 8வது முறை அந்த மேனேஜர் பார்த்துட்டாரு. ஃபைலே வாங்க ஓப்பனே பண்ணல. தம்பி என்ன உங்களுக்கு வேற சட்டையே இல்லையா, இதே சட்டையை போட்டு வர்ற? ஆமா சார், நீங்க வேணா உங்க கம்பெனி சட்டையை கொடுங்க, கம்பெனி சட்டையை போட்டு நான் வேலை பார்க்கறேன் அப்படின்னு இந்த மேனேஜருக்கு உள்ள தூக்கி வாரி போட்டுருச்சான். பரவாயில்லையே, நம்ம 7 முறை இந்த மனுஷனை என்னதான் அவமானப்படுத்தி அனுப்பினாலும் சரி நீங்க சொல்றத நான் கேட்கிறேன் அப்படின்னு சொல்லி வேலை பார்க்க ஆயத்தமா இருக்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு அந்த கம்பெனிக்கு அந்த ஆளுக்கு ஒரு போஸ்டிங் போட்டு கொடுத்தாங்க. சிறுகாரம் ஏற்கிறாரே இல்லையா, சிறுகா நடக்கிறேன். ஒரு சின்ன கீழ்ப்படிதல், அவங்க அதுக்கு பாத்திரமானே இல்லை, அந்த இடத்துல அவங்க நிக்கிறதுக்கு தகுதியே இல்லை, ஆனாலும் அவங்க எதிர்பாராத ஆசீர்வாதங்களை கிடைக்க பண்ணுங்க. ஆனா ஒரு கல்யாணத்துல இயேசு அப்படிதான் வெறுமையான ஒரு இடத்துல ஒரு சுவையான திராட்சரசம் மாறணும்னா இயேசு என்ன சொல்றாரோ அதுக்கு கீழ்ப்படியும். இந்த காரியத்தை நான் தாழ்மையா கேட்கிறேன், நீங்க இயேசுவுக்கு முழு மனசா கீழ்ப்படிறீங்களா? உங்க வாழ்க்கையில புதிய ஆசீர்வாதங்களை செய்ய ஆண்டவர் ஆயத்தமா இருக்கிறார். உங்க வீட்டுல வந்து ஒரு அற்புதம் செய்ய அவர் ஆயத்தமா இருக்கிறார். உங்களுக்குள்ள வந்து ஒரு ஆசீர்வாதம் கொடுக்க அவர் ஆயத்தமா இருக்கிறார். பாருங்க, ஆண்டவர் சொன்னார், வாசற்படி நின்று கதவை தட்டுகிறேன், ஒருவனின் சத்தத்தை கேட்டு கதவை திறந்தால் நான் அவனுக்குள் வந்து அவனோடு கூட போஜனம் பண்ணுவேன். நீங்க இயேசு ஆயத்தமா இருந்து இங்க இருக்கிற ஒவ்வொருடைய இதே கதவை தட்டிக்கிட்டே இருக்கிறார். அன்பு மகனே மகளே, என் சத்தத்தை கேட்பாயா, என் சித்தத்துக்கு கீழ்ப்படிவாயா, என் விருப்பத்தின்படி நடப்பாயா, நான் சொல்வதை கவனிப்பாயா என்று ஒவ்வொரு முறையும் தட்டி கொண்டிருக்கிறார். ஆனா நீங்களும் நான் அதுக்கு கீழ்ப்படி ஆயத்தமா இருக்கிறோமா? அதுபடி கேட்டு நடக்க ஆயத்தமா இருக்கிறோமா? சகையு கீழ்ப்படிதான், சீக்கிரமா இறங்கினான், சீக்கிரமா வந்தான், இயேசுவை தன்னோடு கூட அழைத்து கொண்டு போனா. எத்தனை பேர் அப்படிப்பட்டவர்களா இருக்க விரும்புறீங்க? நானும் கீழ்ப்படிவேன் சொல்றவங்க கரங்களை வைக்கிறாள் இல்லையா? சிறங்க பார்க்கலாம். அல்லேலூயா. உங்க கரங்களை கர்த்தர் பார்த்திருக்கிறார். இங்க இருக்கிற ஒவ்வொருவருக்கும் நிச்சயமாய் புதிய ஆசீர்வாதத்தை கொடுக்க போகிறார். யார் யாரெல்லாம் உண்மையாய் கர்த்தருக்கு கீழ்ப்படிய போகிறீர்களோ உங்க வாழ்க்கையில இந்த மாதம் புதிய காரியத்தை பார்க்க போகிறீர்கள். விசுவாசிக்கிறவர்கள் அல்லேலூயா சொல்லலாமா? அல்லேலூயா. கடைசி ஒரு காரியம், இந்த சகையின் வாழ்க்கையில் இருந்து காணப்பட்ட ஒரு காரியம். லூக்கா 19ஆம் அதிகாரம் 6, 7, 8 வசனங்களை வாசியுங்கள். ஓகே, அடுத்த வசனம் வாசிங்க. அதை கண்ட யாவரும் இவர் பாவியான மனுஷனிடத்தில் ஆண்டவரே, நல்லா கவனிங்க அந்த வார்த்தையை, 8ஆம் வசனமானது, அதை எல்லாம் கவனிக்க பாருங்க. சகை ஆண்டவரை நோக்கி சொல்றான், ஆண்டவரே என் ஆஸ்தியில் பாதியை ஏழைகளுக்கு கொடுக்கிறேன், நான் ஒரு இடத்தில் எதையாகிலும் அநியாயமாய் வாங்கினது உண்டானால் அதை 4 தடையாய் திரும்ப செலுத்துகிறேன் என்றார். இயேசு சொல்ற, இயேசு அவனை நோக்கி, இன்றைக்கு இந்த வீட்டுக்கு ரட்சிப்பு வந்தது, இவனும் ஆபிரகாமின் குமாரனாய் இருக்கிறான். ராமேன் சொல்லுங்க அல்லேலூயா. கடைசி ஒரு காரியம், சகேயு விருப்பத்தை பார்த்தோம், சகேயுவோட கீழ்ப்படிதலை பார்த்தோம். கடைசி சகேயுவின் மனமாற்றம். எல்லாரும் சொல்லுங்க, சகேயுவின் மனமாற்றம். அங்க இயேசு பிரசங்கம் பண்ணினாரா? மனம் திரும்ப சகேயுவே அப்படி பிரசங்கம் பண்ணாரா? நீ எத்தனை பேர்த்தை ஏமாத்தி வாங்கியிருக்கிற, கொடுத்துரு அப்படின்னு பிரசங்கம் பண்ணாரா? இல்ல. அவன் இயேசுவை கூப்பிட்டு போகும்போதே பாருங்க, எல்லாம் நினைக்கிறாங்க, என்ன இயேசு பாவியான ஒருத்தன் கூட போற, பாவியான ஒருத்த வீட்டுல போய் தங்க போறாரு அப்படி நினைக்கிற அந்த நேரத்துல இவனுக்குள்ள ஒரு மாற்றம் பாருங்க. அவன் சொல்றான், இயேசுவே என் ஆஸ்திய பாதியை நான் என்ன பண்ணிடுறேன், மிகுந்த ஐஸ்வர்யமான இந்த வேதம் அவரை குறித்து சொல்லுது, பாதி எனக்கு கொடுத்துறேன். யாரையாவது நான் ஏமாத்தி வாங்கியிருந்தா நான் எத்தனை மடங்கு கொடுக்குறேன்? 4 மடங்கு கொடுக்குறேன். 1 ரூபாய் ஏமாத்திருந்தா எத்தனை ரூபான்னு கொடுத்துடுறேன்? நான் 1 லட்சம் ஏமாத்திருந்தா எத்தனை லட்சம் கொடுத்துடுறேன்? 4 லட்சம் கொடுத்துடுறேன். இந்த ஊர்ல இனிமேல் சகையை குறிச்சு என்ன சொல்லுவாங்க? சகை மாதிரி நல்லவரு, சகையை குறிச்சு என்னென்ன புகழ் பாடுவாங்க. பாதி சொத்தை ஏழைகளுக்கு கொடுக்கிற ஒரு மனுஷரை என்ன புகழ்ச்சி புகழ்வாங்க. பாருங்க, அவனுக்குள்ள ஒரு மனமாற்றத்தை பாருங்க. இவன் தன்னுக்குள்ளே ஒரு மாற்றத்தை பார்க்கிறான். இயேசு அவனோடு கூட இருந்த போது அவன் மாறினான், அவன் மனது மாறினது. இயேசுக்கு எது பிடிக்குமோ அதை செய்ய மாறி
மாறினான். தன்னிடத்தில் என்ன பாவம் இருக்கோ அந்த பாவத்தை விட்டு மாறினான். அன்பு தேவ பிள்ளைகளே, இன்றைக்கு எத்தனையோ பேருக்கு பிரசங்கம் பண்ணாலும் என்ன பண்ண மாட்டாங்க? பாவம் செய்யாதப்பா, அநியாயம் செய்யாதப்பா, அக்கிரமம் செய்யாதப்பா, அதை பண்ணாதப்பா, இதை பண்ணாதப்பா, என்ன பண்ண மாட்டேங்கிறாங்க? சொல்லுங்களேன், மாறுறாங்களா மாட்டேன்றாங்களா? கேட்க மாட்டேன்றாங்க. சொன்னா கூட போகாதடா அம்மா போறவங்க இருக்கிறாங்க. இந்த சகேயு இயேசு கூட இருக்கும்போது ஒரு காரியத்தை உணர்ந்தான். அன்பு தேவ பிள்ளைகளே, நீங்க இப்ப இயேசு கூட இருக்கிறீங்க, ஆண்டவர் நம்மோடு இருக்கிறார். நமக்குள்ள என்ன பாவம் இருக்கு நீங்க உணரணும். நீங்க அதை உணர்ந்துகிட்டு நீங்க மாறணும். நீங்க உணர்ந்துகிட்டு யாரோ ஒருவர் வந்து சொல்லணும் நீங்க எதிர்பார்க்க கூடாது. யாரோ வந்து உங்களை சீர்படுத்தணும் நீங்க நினைக்க கூடாது. யாரோ வந்து உங்க குறைகளை சுத்தி காமிக்கணும்னு நினைக்க கூடாது. சகி அவனே மாறினான். ஆண்டவரே உண்மைதான், இந்த ஜனங்கள் இவ்வளவு நாள் சொல்லிக்கிட்டு தான் இருந்தாங்க, நான் இப்ப நான் உணர்றேன், ஆமா நான் பாவிதான், நீ ஆஸ்திய பாதிய ஏழைக்கு கொடுக்கிறேன். ஏன் ராஜாவது ஒரு நாள் ஏமாத்தி வாங்கியிருந்தான், அதை 4 தடையா கொடுத்துறேன் என்று சொல்லி தன் தவறை பாவத்தை உணர்கிறவனா இருந்தான். கரமையத்தூர் அல்லேலூயா சொல்லுங்க, அல்லேலூயா. இந்த வேதத்துல நிறைய வசனங்கள் ரொம்ப பிடிக்கும். அதுல ஒரு வார்த்தை அழகா இருக்கு, தன் பிழைகளை உணர்கிறவன் யார்? நான் தாழ்மையா சொல்லுவேன், உங்க தவறை நீங்க உணர்ற ஆளா இருந்துட்டீங்கன்னா உங்களை மாதிரி ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள் யாருமே இல்லை. சொல்லுங்க அல்லேலூயா. பக்கத்துல சொல்லுங்க, என்னை யாரும் சொல்லணும்னு அவசியம் இல்லை, நானே என் தப்ப என்ன பண்ணிக்குவேன். இந்த மாதிரி சொல்றீங்க அல்லேலூயா. அப்படி உணர்ந்துக்குவே சொல்றோம் அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். சகேயு உணர்வுள்ள தேவ மனிதன். அவன் பாருங்க, இயேசு கிட்ட வந்த உடனே புரிஞ்சுக்கிட்டான், நான் பாவிதான். ஏசாயா தீர்க்கதரிசி தேவாலயத்துல கர்த்தருடைய மகிமையை கண்டவனே, நான் அசுத்த உணர்வுள்ளவன், கர்த்தரை தொடுவீராக. இந்த காலை நேரத்தில் எத்தனை பேர் உங்க தவற உணர ஆயத்தமா இருக்கிறீங்க? எத்தனை பேர் என் தவறை திருத்திக் கொள்ள ஆயத்தமா இருக்கிறீங்க? இனி அந்த தவறை நான் செய்யாதபடி, இனி அந்த தவறை நான் தொடாதபடி எனக்கு உணர்த்துகிற உணர்வு எனக்கு வேண்டும் சொல்றவங்க அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா சத்தமா சொல்லுங்க, அல்லேலூயா. அப்படி நீங்க உணர்வுள்ளவர்களாக இருப்பீர்களானால் நீங்கள் தான் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். கரமையத்தை அல்லேலூயா சொல்லுங்க, அல்லேலூயா. ஒரு உண்மை சம்பவத்தை சொல்ல வாஞ்சிக்கிறேன், நல்லா கவனிங்க. பாஸ்டர்ஸ் அப்ரிசியேஷன் டே அப்படின்னு ஒரு டே இருக்கு, தெரியுமா? மேலை நாடுகள்ல ரொம்ப ஃபேமஸா கொண்டாடுவாங்க. மேலை நாடுகளில் இருக்கிற எல்லா சர்ச்சஸும் ஒரு நாள் என்ன பண்ணுவாங்கன்னா, பாஸ்டர் வைஃப் பிள்ளைகள் எல்லாம் கூப்பிட்டு வச்சு, எங்களுக்காக இந்த வருஷம் ஃபுல்லா பாஸ்டர் உழைத்தார், எங்களை ஜோம் பண்ணினார், எங்களை விசாரிச்சார், எங்களை வந்து மாதந்தோறும் வீடு சந்திச்சார், எல்லா இன்ப துன்ப நேரத்துல எங்க பாஸ்டர் எங்களுக்கு உறுதுணையா இருந்தான்னு சொல்லி அன்னைக்கு அந்த பாஸ்டரையும் பாஸ்டர்மாவையும் பிள்ளைகளையும் வச்சு அவங்களை ஹானர் பண்ணி, அவங்களை அப்ரிஷியேட் பண்ணி, அவங்களுக்கு கிஃப்ட் கொடுத்து, நீங்க எங்கேயாவது டூர் போங்க, பிக்னிக் போங்க, இதெல்லாம் மேலை நாடுகள்ல உண்டு. அப்படி அவங்களை ஹானர் பண்ணுவாங்களா, சந்தோஷமா கொடுத்து அனுப்புவாங்க. அது கூட நம்ம நாட்டில் நிறைய சபைகள் செய்யறாங்க. நம்ம ஸ்தாபனத்துல இப்படி ஒரு சர்ச்ல பாஸ்டர்ஸ் அப்ரிசியேஷன் டே ஒரு டே நடந்துச்சு. நான் யதார்த்தமா அந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருந்தேன். அப்ப அந்த பாஸ்டர்கிட்ட இன்டர்வியூ கேள்விகளை நடத்துறாங்க. அந்த சர்ச் பிலீவர் கேட்கிறாங்க, பாஸ்டர் நீங்க கோபம் வந்தா என்ன செய்வீங்க, நீங்க உங்களை யாராவது திட்டுனா என்ன பண்ணுவீங்க, இது மாதிரி கேட்கறாங்கல்ல, ஒரு இன்டர்வியூ மாதிரி அந்த சர்ச் பிலீவர் கேட்கிறாங்க. அப்ப கேட்ட ஒரு கேள்வி என் உள்ளத்தை தொட்டதுறப்ப, நீங்க யாருக்கு ரொம்ப பயப்படுறீங்க பாஸ்டர், நீங்க யாருக்கு ரொம்ப பயப்படுறீங்க பாஸ்டர் அப்படின்னு அந்த விசுவாசி கேட்டாங்க. நான் அந்த கேள்வி உங்கள்கிட்டையும் கேட்கலாம் நினைக்கிறேன், நீங்க யாருக்கு ரொம்ப பயப்படுறீங்க? ஏசப்பாவுக்கு பயப்படுறீங்க, ரொம்ப சந்தோஷம். சுதந்திரத்தை சொல்றாங்க, என்ன குறிச்சு பயப்படுறேன், வேற யாராவது? நல்ல பையன், ஆண்டவரே சொல்லலாம், தப்பு, நம்ம சபை குடும்பம் தானே. ஏதாவது பதில் இருக்கா? ஓகே, மனசு இருக்கோம், எதுக்கு சொல்லுவானே நினைக்கிறீங்களோ, இல்ல பாஸ்டர் என்ன சொல்ல போறான்னு எதிர்பார்க்கிறீங்களோ? குடும்பத்துக்கு பயப்படுறீங்களா? அது இல்ல, நீங்க யாருக்கு பயப்படுறோம்? ஒரு நபர். சரி, ஓகே, போதும். நம்ம நிறைய பேர் ஆண்டவருக்கு சொன்னாங்க, இயேசுக்கு பயப்படுறேன்னு சொல்றதா கையை வைத்துங்க. ஓகே, நானும் அப்படிதான் நினைச்சேன். சுடுறது கையை வைத்துங்க. ஆனா சுடுறது ஒரு வார்த்தை சொன்னார் பார்த்தீங்களா, அதே தான் அந்த பாஸ்டர் சொல்றாங்க.
இந்த பாஸ்டர் சொல்லும்போது சொன்னார், நான் எனக்கு ரொம்ப பயப்படுறேன். இப்போ நீங்கள் ஏற்க யோசித்தீங்கன்னா அது பாஸ்டர் எப்படி சொல்லிட்டாரு அப்படி நம்ம யோசிக்கும் போது நான் ஐ ரியலைஸ் தட் உண்மைதான். உங்க வாழ்க்கையின் ஆசீர்வாதத்தை கெடுக்கிறது யார் தெரியுமா? நீங்க தான். உங்க வாழ்க்கையின் நன்மையை கெடுக்கிறது யார் தெரியுமா? நினைச்சுக்கிறோம், நம்ம நினைக்கிறோம் வேற யாரோ வந்து கெடுக்கிறாங்க, இல்லை வேற யாரோ நமக்கு தீங்கு செய்யறாங்க. இல்ல இல்ல இல்ல, அநேக நேரங்களில் நம்முடைய ஆசீர்வாதத்துக்கு தடையை யார் தெரியுமா? சொல்லுங்க பார்க்கலாம். நான் தான் சொல்லணும். என்ன சொல்லணும்? நம்ம தான் சொல்லக்கூடாது. சொல்லுங்க, நான் தான். ஆங்கிலத்தில் அது அழகா சொல்லுவாங்க, the center of sin is I. சொல்லுங்க, the center of sin, S-I-N, center of sin is என்னவா? I. நான் தான். எனக்கு இருக்கிற பெருமை நான் தான். அன்பானவர்களே, இந்த பாஸ்டர் அப்படிதான் சொன்னார், அழகா சொல்லும்போது சொன்னார், உண்மைதான். சில நேரங்கள்ல நம்ம செய்யற தவிர நம்ம என்ன பண்றதே இல்லை, உணர்றதே இல்லை. நம்ம போகிற வழி சரியா தவறா நம்ம சிந்திக்கிறதே இல்லை. நம்ம எடுக்கிற முடிவு சரியா தப்பான்னு சிந்திக்கிறதே இல்லை. நம்ம பேசுறது சரியா தவறான்னு சிந்திக்கிறதே இல்லை. நம்ம கர்த்தரை தேடாம இருக்கிறோமே அதை சிந்திக்கிறதே இல்லை. நம்ம ஜெபம் பண்ணாம இருக்கிறோமே அதை சிந்திக்கிறதே இல்லை. நம்ம ஆலயத்துக்கு வராம இருக்கிறோமே அதை சிந்திக்கிறதே இல்லை. நம்ம தேவனை தொழுது கொள்ளலையே, கர்த்தருக்கு கீழ்ப்படியிலையே அதை சிலர் சிந்திக்கிறதே இல்லை. இந்த காலை நேரத்துல நான் தாழ்மையா உங்களை உற்சாகப்படுத்துறேன். சகையு அதை உணர்ந்து தனக்குள்ள ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தினான். இந்த காலை நேரத்துல வேற யாரும் சொல்லி அல்ல, உங்களுக்குள்ள நீங்களே ஒரு மனமாற்றம் உண்டாக, நான் எந்த இடத்துல தவறுறேனோ அந்த இடத்துல என்ன மாற்றும் ஆண்டவரே என்று நீங்க மாறுவீர்களா, உங்க வாழ்க்கையில் ஆண்டவர் புதிய காரியம் செய்ய வல்லவராக இருக்கிறார். விசுவாசிக்கிறவர்கள் அல்லேலூயா சொல்லலாமா? அல்லேலூயா. இந்த வாகன ஓட்டுறவங்களுக்கு தெரியும், ஒரு கியர்ல இருந்து இன்னொரு கியர் ஷிஃப்ட் பண்ணணும். அப்பதான் வண்டி கொஞ்சம் வேகமா போகும். ஃபர்ஸ்ட் கியர்லயே அப்படியே ரொம்ப தூரம் போக முடியாது. இஞ்சி கூட ஒரு 10-15 கிலோமீட்டர் ஃபாஸ்ட்ல தான் போக முடியும். அடுத்த கியர் போட்டாதான் அடுத்த ஒரு எல்லைக்கு போக முடியும். நான் தாழ்மையா சொல்றேன், நீங்க மனம் மாறினாதான் கர்த்தர் உங்களை அடுத்த லெவலுக்கு கொண்டு போக முடியும். ஒரு காரியத்துல ஒரு மறுரூபம் நீங்க அடைஞ்சாதான் உங்களை அடுத்த ஆசீர்வாதத்துக்கு ஆண்டவர் கொண்டு போக முடியும். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? அல்லேலூயா சொல்லுங்க. என் ஜெப வாழ்க்கையில ஒரு மாற்றம், என் ஆவிக்குரிய ஜீவியத்துல ஒரு மாற்றம், நான் கர்த்தரை தொழுது கொள்றதுல, ஊழியம் செய்யறதுல, இப்படி எந்தெந்த காரியத்துல நான் தவறுறேனோ, என் குடும்ப வாழ்க்கையில, என் பொருளாதாரத்துல, இப்படி எல்லா காரியத்திலும் எனக்குள்ள ஒரு மாற்றம் வேண்டும் ஆண்டவரே. அப்படி நீங்க உண்மையாய் மாற்றத்தோடு இருப்பீர்கள் என்றால் விடணும், செய்யணும். சகையும் மனம் திரும்பினது போல நீங்கள் மனம் திரும்ப வேண்டும். சொல்றதை கேட்டு நீங்க மனம் திரும்பும் போதுதான் கர்த்தர் உங்களை அடுத்த நிலைமைக்கு கொண்டு போக முடியும். இல்லைன்னா என்னைக்குமே ஆண்டவர் உங்களை அடுத்த நிலைமைக்கு கொண்டு போவது கடினமான காரியமாய் மாறிவிடும். இந்த காலை நேரத்துல உங்களுக்கு நான் தாழ்மையா சொல்றேன், சகையும் மனம் மாறினது போல யாரோ சொல்லி அல்ல, நான் என்னோடு இருக்கிற இயேசுவின் விருப்பத்தின்படி நான் என்னை மாற்றிக் கொள்ளுவேன். சொல்லுங்க, நான் என்னை மாற்றிக் கொள்ளுவேன். அப்படி மாற்றும் போது ஏசாயாய் சொன்னார், இந்த வீட்டுக்கும் ரட்சிப்பு வந்தது, இவனும் ஆபிரகாமின் குமாரனாய் இருக்கிறார். கரம் ஏத்து அல்லேலூயா சொல்லலாமா? அல்லேலூயா. இங்க இருக்கிற ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் கர்த்தர் புதிய காரியம், புதிய ஆசீர்வாதம், புதிய நன்மை, புதிய விடுதலை, புதிய காரியங்களை கர்த்தர் செய்ய சித்தமுள்ளவராய் இருக்கிறார். உங்க வாழ்க்கையில கர்த்தர் புதிய நன்மை செய்வார். விசுவாசிக்கிறவங்க ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். நீங்க உங்க வாழ்க்கை இருக்கிறவண்ண இருக்க போறதல்ல, இருக்கிற நிலைமையில நீங்க இருக்க போறதல்ல. அடுத்த 3 ஆண்டு, அடுத்த 5 ஆண்டு, அடுத்த 10 ஆண்டு என்று வரும்போது கர்த்தர் நீங்கள் இப்போது இருக்கிறத பார்க்கிலும் 1000 மடங்கு எல்லா விதங்களிலும், கிருபைகளில், நன்மைகளில், எல்லாவித சுகம், எல்லாவித தேவ சமாதானம், எல்லாவித ஆவிக்குரிய ஆசீர்வாதம், பூமிக்குரிய ஆசீர்வாதங்களால் உங்களை தேவன் நிரப்ப வல்லவராய் இருக்கிறார். விசுவாசிக்கிறவங்க கரங்களை தட்டி ஆண்டவருக்கு நன்றி சொல்லுவோமா? இயேசு சொன்னது போல உங்களுக்கும் ஒரு ரட்சிப்பு உண்டு. இயேசு சகையுவுக்கு சொன்னது போல உங்களுக்கும் ஒரு ஆசீர்வாதம் உண்டு. ஆனால் ஒரு 3 காரியத்தை மறந்துடாதீங்க. சகையு அவன் முதலாவது ஒரு நல்ல விருப்பத்தோடு இருந்தான். எத்தனை பேருக்கு ஒரு நல்ல விருப்பம் வந்திருக்கு? 2வது சகையு கீழ்ப்படிந்தான். எத்தனை பேர் கீழ்ப்படிய விருப்பத்தோடு இருக்கிறீர்கள்? 3வது சகையு தன் மனதை மாற்றிக்கொண்டான், இயேசுவின் விருப்பத்தின்படி மாற்றினான். நீங்களும் அப்படி மாறுங்கள், கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். கண்களை மூடி ஜெபம் பண்ணுவோமா? எத்தனை பேர் உண்மையாக ஆண்டவர்கிட்ட கேட்கிறீங்க, ஒரு புதிய காரியம் எனக்கு செய்யுங்க ஆண்டவர்.